ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஐடி ஜாப்ல என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 8 விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கணும். அதாவது இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பில்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். லைக் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான், உங்களுக்கு ஐடி ஜாப்ஸ் வரும்போது நீங்க அத ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ல எடுக்கணும். ஸோ அப்ப வந்து லேர்ன் கோர் லாங்குவேஜஸ். ஸோ எனி ஒன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஜாவா, பைத்தன் ஆர் சி பிளஸ் பிளஸ் ஆர் சி ஷார்ப், ஜாவா ஸ்கிரிப்ட் எனி ஒன். ஸோ மெயினான விஷயம் இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனி ஒன். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஜாவா படிச்சுட்டு இருப்பாங்க, பைத்தன் படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜாவா ஸ்கிரிப்ட் தான் மெயின் அப்படின்னு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. எனி ஒன் லாங்குவேஜ் மாஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே இஃப் எல்ஸா இருக்கட்டும், ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபார் லூப்பிங்கா இருக்கட்டும், எல்லாமே காமனா தான் இருக்கும். சின்டாக்ஸ் தான் மாறப்போகுது. அத நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ப்ராப்ளம எந்த அதாவது லாஜிக் ஒண்ணு தான். நீங்க சின்டாக்ஸ் மூலம் மட்டும் தான் மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல மெயினான விஷயம். ஃபர்ஸ்ட் திங். ஸோ எல்லாரும் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, அந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் வந்து கன்டினியூஸா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அத வந்து பண்ணாதீங்க. ஓகே. டன். அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ். ஏன் இத சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎஸ்ஏ அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனிஸ்ல என்டர் ஆவறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி. இப்போ உள்ள ChatGPT வேர்ல்ட்ல நீங்க ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தீங்கனாலே அதுவே ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஸோ அது விஷயமே கிடையாது. ஸோ அப்ப அதுலேருந்து நம்ம என்ன எப்படி அப்ப கம்பெனிஸ் வந்து நம்மள ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அப்ப வந்து இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், கோட் ஸ்டுடியோ இது மாதிரி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம நம்மளால ஈஸியா லாஜிக் திங்க் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்ப அதுதான் செகண்ட் விஷயம். ஓகே. லேர்ன் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ வந்து இதுவரைக்கும் நீங்க பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோர் லாங்குவேஜ் அதாவது டிஎஸ்ஏக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் HTML, CSS, JavaScript, React இது ஃபுல்லாவே ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஒரு பேக்கேஜ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பேக் எண்ட் சைட்ல நோட் ஜேஎஸ்ஸா இருக்கட்டும், இல்ல ஜாவாவா இருக்கட்டும், பைத்தனா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சேர்த்து பேக் எண்ட். அண்ட் டேட்டாபேஸ் வந்து MySQL, MongoDB இப்ப ஃபெமிலியரா இருக்கு. அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல், GitHub. ஓகே. ஸோ அப்ப இது எல்லாமே நீங்க வந்து ஒரு டெவ் சைடுக்கு தேவையான ஒரு பேசிக்கா நீங்க பார்த்து வச்சிருந்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் அத பார்க்கலாம். அதாவது இந்த டெவ் ஸ்கில்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டெக்னிக்கல் ஸ்கில், எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டிஎஸ்ஏ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்கான ஸ்கில்ஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கிரியேட் ஸ்ட்ராங் ரெஸ்யூம். ஸோ இப்போ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஸ்யூமை ஸ்ட்ராங் பண்ணணும். ஒன் பேஜ் ரெஸ்யூம் வச்சுக்கோங்க. ஸோ ரெஸ்யூம்க்கு நம்ம செப்பரேட்டா வீடியோ போடலாம். ஸோ இதுல வந்து ஒன் பேஜ் ரெஸ்யூம் இருந்தா போதும். ப்ராஜெக்ட்ஸ் ஹைலைட் பண்ணுங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஹைலைட் பண்ணுங்க, கோடிங் ப்ரொஃபைல்ஸை டெஃபினட்டா ஹைலைட் பண்ணுங்க, லீட் கோட் அண்ட் GitHub ப்ரொஃபைல்ஸை அப்டேட் பண்ணுங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். இப்போ நான் வந்து காலேஜ் டைம்ல இந்த ஹேண்ட்பால் டீம்ல இருந்தேன், இல்ல வாலிபால் டீம்ல இருந்தேன், இல்ல கிரிக்கெட் டீம்ல இருந்தேன், அதை லீட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எனி திங், அதாவது இப்போ ஒரு ஒரு ஃபேர்வெல்லா இருக்கட்டும், இல்ல சம்திங் ஏதோ ஒன்று லீட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. இன்க்ளூட் கீவேர்ட்ஸ் ஃப்ரம் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த ஒரு ஜாப் போஸ்ட் பார்த்தாலும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, ஜேடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி உங்க ரெஸ்யூம் இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்க ஹையர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இல்லாட்டினா ஏடிஎஸ் ஃபில்டர்லேயே, அதாவது ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ணும் போதே உங்களோடது ஃபில்டர் ஆகாது. ஈவன் நீங்க அந்த அந்த ரோலுக்கு ரொம்பவே அதிகமா ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தாலும் டெஃபினட்டா உங்களை எடுக்க மாட்டாங்க. உங்க ரெஸ்யூம் ஃபில்டர் ஆகாது. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும். டைலர்டு ரெஸ்யூமா இருக்கணும். அதாவது ஒரு ஜேடியை பொறுத்து தான் உங்களோட ரெஸ்யூம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே. அதாவது சே எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு போட்டு நீங்க எனக்கு நோட் ஜேஎஸ் தெரியும், நான் மாங்கோடிபியில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க போடுறது வந்து ஒரு மீனிங்லெஸ். ஏன்னா அவங்களுக்கு தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஓகே. ஸோ அது மாதிரி தான். ஆனால் நவடேஸ் கம்பெனிஸ்ல வந்து எல்லாத்தையுமே பண்ணணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், பில்ட் ஏ ரியல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உள்ள ChatGPT வேர்ல்டில் உங்களுக்கு எரர்ஸ் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், இல்லை சம்திங் நியூவாக லேர்ன் பண்ணணும், இல்லை சம் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும், சம்திங் எல்ஸ் எனி திங் யூ ஹேவ் வித்தின் ஏ செகண்டில் அவங்களால ஆன்சர் கிடைச்சிரும்.
ஸோ முன்னாடிலாம் தான் நீங்க வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல செக் பண்ணணும், சீனியர்ஸோட கனெக்ட் பண்ணணும். சம்திங் எல்ஸ் வேற வேற மாரி இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க இதுல வந்து ரொம்ப ChatGPT யூஸ் பண்ணி ஆனா அத லேர்ன் பண்ணி பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இத வந்து நீங்க GitHubக்கு கொண்டு வந்துருங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் Netlifyல டெப்ளாயும் பண்ணிருங்க. ஃபார் பெட்டர். டு டூ ஆப் மோஸ்ட்டா அதான் எக்ஸாம்பிள்லாம் நம்ம சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து ஓரளவுக்கு நீங்க யோசிங்க. என்ன உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ரீசென்ட்டா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மளிகை கடையில பிரச்சனை இருக்கும். அவங்க ஆன்லைன் ஏதாவது பண்ணணும்னு யோசிப்பாங்க. இல்ல ஒரு ஃபுட் டெலிவரிக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிப்பாங்க. சம்திங் எல்ஸ் நீங்க அது மாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே பண்ணி குடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண மாரி இருக்கும். ஓகே. ஆட் டெக்னாலஜிஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணத போடுங்க. அண்ட் ரீட்மி ஃபைல அப்டேட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட இத வந்து ப்ராஜெக்ட்ட YouTube ஆர் சம்திங் எல்ஸ்ல கூட ஷோ பண்ணலாம். ஓகே. ஸோ ரைட். ஸோ அப்ப இதுவுமே வந்து ரெஸ்யூம்க்கான ஒரு ஆட் ஆன் அண்ட் ரெஸ்யூம்க்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்ன்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரெஸ்யூம்ல நீங்க ஆட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டன். நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூஸ். ஸோ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா, பிராக்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆப்டிட்யூட், லாஜிக்கல் ரீசனிங்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் இது கேட்குறாங்க? நான் டெவலப்பர் ரோலுக்கு போகும்போது இது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. எவ்ரிதிங் கனெக்டட். பிகாஸ் இதுல வந்து லாஜிக்கலா ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றாங்கங்கிறத பேஸ் பண்ணி தான் அங்க நீங்க கோட் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு லாஜிக் முதல்ல தெரிஞ்சா தானே நீங்க அடுத்து கோட் எழுத முடியும். அதுக்கு தான். நெக்ஸ்ட் கோடிங் ரன்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு லீட் கோட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லீட் கோட் ஈஸி, மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணுங்க. ப்ராப்ளமே கிடையாது. ஹெச்ஆர் அண்ட் பிஹேவியரல் கொஸ்டின்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸ்டாண்டர்ட் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதையுமே கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதை அப்படியே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களே இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் லைக் வந்து இது ரொம்ப ரேர் தான். உங்களுக்கு ஊப்ஸ் மட்டும்தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மற்றபடி ஓஎஸ், டிபிஎம்எஃப்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா ஓகே ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். பட் தெரியலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டிஎஸ்ஏல ஸ்ட்ராங்கா இருங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன நடக்குது, அப்ளிகேஷன்ல எண்ட் டு எண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் ஆன்லைன் பிரசன்ஸ். ஸோ கெட்ல புஷ் பண்ணிருங்க உங்களோட கோட் எல்லாத்தையுமே. அண்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒரு மேஜர் ரோலுங்க என்ன கேட்டா. பிகாஸ் நீங்க வந்து லிங்க்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஓட கூட கனெக்ட் பண்ண முடியும். ஒரு சீனியர் டெவலப்பர்ஸோட கனெக்ட் பண்ண முடியும். அவங்கள்ட்ட ஈஸியா ரெஃபரல் வாங்க முடியும். இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ வந்து நீங்க அதுல ரொம்ப உங்களோட ப்ரொஃபைல ஆப்டிமைஸ் பண்ணிட்டே வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அதுலேருந்தே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா வரும். அதுல அப்ளை பண்றதுக்கான இதுவுமே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து லீட் கோட் அண்ட் ஹேக்கர் ரேங்க் ப்ரொஃபைல அப்டேட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா டக்குன்னு குடுக்கலாம் ரெஃபரல்ஸ்லேருந்து. ஸோ அதனால பண்ணி வைக்கிறது பெட்டர். ஓகே. நெக்ஸ்ட் அப்ளை ஃபார் ஜாப்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து அப்ளை பண்றதுல என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஜேடிய பார்க்கறதே இல்ல. ஜேடி மீன்ஸ் என்னன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன பார்த்துட்டு இதுக்கு ஏத்தாப்புல நம்ம ரெஸ்யூம் ஏதாவது ஃபில்டர் ஆகல அப்படின்னா, நீங்க அதான் நான் சொன்னேனே இந்த ரோலுக்கே நீங்க ஃபிட் ஆனாலும் உங்கள வந்து கா இன்டர்வியூ கால் லெட்டரே வராது. ஸோ அப்ப ஆப்வியஸா நீங்க அதுல அட்டெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்ப வந்து ஜேடி வருது, ஜேடி குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்தாப்புல உங்க ரெஸ்யூம் இருக்குதான்னு ஒரு வேலிடேட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் மோர் தென். ஸோ 10 to 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக்கும். ஏதாச்சும் வேணும்னா நீங்க எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா, லிங்க்டின் ஆப்வியஸா ஃபர்ஸ்ட். எனக்கு கேட்டா லிங்க்டின் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய துருப்பு சீட்டு மாரி. அத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நாக்யூரி அண்ட் இன்டர்ன்ஷாலால வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டா வரும். அண்ட் இண்டீட் வந்து உங்களுக்கு சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி பர்ட்டிகுலர் லொகேஷன்ஸ் பேஸ்ல கூட உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஏஞ்சலிஸ்ட் அண்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி வெப்சைட்ஸ்ல வந்து நீங்க கெரியர் பேஜ்லயும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். சம்திங் எல்ஸ் ஒரு 10 to 15 ஜாப் அப்ளிகேஷன் நீங்க வந்து பர் டேவுக்கு பண்ணுங்க. பர் வீக் ஒரு 15 ஜாப்ஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நெக்ஸ்ட் வீக்குக்கு ஒரு 2, 3 இன்டர்வியூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப இதுதான் பிளான். இத பேஸ் பண்ணி நீங்க கொண்டு போங்க. ஓகே. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டா, இது யாருமே பண்றதே கிடையாது. என்ன பண்றோம்? இப்ப நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து என்னோட ரெஸ்யூம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன். இப்ப நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல. இல்ல நான் வந்து ஃபெயில் ஆகுறேன். அப்போ அது ஏன்? அப்படிங்கிறத ரிவ்யூ, ரெஸ்யூம் ரிவ்யூ அண்ட் ஆஸ் வெல் அஸ் த டெக்னிக்கல் ரிவ்யூ ஃப்ரம் த சீனியர் ஆர் மென்டார். இது மோஸ்ட்டா இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இருக்க போறாங்க. அவங்கள்ட்ட கேட்டாலே மோர் தென் எனஃப்.
ஓகே. மாக் இன்டர்வியூஸ் வித் ஃபீட்பேக். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாக் இன்டர்வியூஸ்க்கு நெறைய ஃப்ரீ வெப்சைட்ஸும் இருக்கு. அத யூஸ் பண்ணுங்க. அத யூஸ் பண்ணி நீங்க அவங்கள்ட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம இப்ப வீட்ல ஒருத்தவங்க சமைக்கிறாங்க. சமைச்சு அவங்க குடுக்கும்போது, "இல்ல இன்னும் கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்குது. இல்ல இன்னும் கொஞ்சம் காரமா போடலாம்." அப்படின்னு நம்ம ஒரு ஃபீட்பேக் சொன்னா தான் அவங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம அத அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது மாரி தான் நம்மளும். இது நம்ம ஃபீட்பேக் வாங்குறோம் அப்படின்னா, அத நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம அத பண்றோம். ஓகே. டன். நெக்ஸ்ட் பி கன்சிஸ்டென்ட். ஸோ இதுல வந்து நெறைய உங்களுக்கு வந்து ஏன்னா இப்ப உள்ள மார்க்கெட் சினாரியோஸா இருக்கட்டும், இல்ல காம்படிஷனா இருக்கட்டும், ரொம்பவே அதிகமா இருக்குது எல்லாமே. ரொம்ப நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப கம்மியா இருக்க மாரி இருக்கு. பட் அது கிடையாது. நீங்க உங்க கோல் நோக்கி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா மைட் பி ரெஃபரல் வரலாம். இல்ல உங்களுக்கு திடீர்னு எதிர்பார்க்காத கம்பெனில இன்டர்வியூ வரலாம். பெரிய கம்பெனில நீங்க பிளேஸ் கூட ஆகலாம். நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் நம்ம கையில என்ன இருக்குதுன்னா ப்ராசஸ். ஸோ டெய்லி கன்சிஸ்டென்ட். ஸோ டெய்லி 1 டூ 2 ப்ராப்ளம்ஸ் லீட் கோட் சால்வ் பண்ணுங்க. பேட்டர்ன் வைஸ் சால்வ் பண்ணுங்க. அத பத்தி நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ போடலாம். அண்ட் வீக்லி 50 பிளஸ் ஜாப்ஸ் அப்ளை பண்ணுங்க. ட்ராக் ப்ராக்ரஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபீட்பேக் வாங்கிட்டே இருங்க. டன். ஸோ இத மட்டும் பண்ணிட்டே இருந்தாலே நம்ம டெஃபினட்டா நம்மளால நம்மளோட ட்ரீம் ஜாபா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு மினிமம் நம்மளால ஒரு அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ வந்து அதே மாரி ஃப்ரெஷர்ஸ் பண்ற இன்னொரு மிஸ்டேக்ஸ் என்ன அப்டின்னா, நான் வந்து 10 எல்பிஏக்கு தான் போவேன். இல்ல வந்து நான் 15 எல்பிஏக்கு தான் போவேன். என்னோட காலேஜ் இப்படி அப்படிங்கிறது. ஓகே. வெல் அண்ட் குட் கிடைச்சுச்சு அப்டின்னா வெல் அண்ட் குட். இல்ல அப்டின்னா, இப்போ உள்ள ஜாப் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல ரிசெஷனா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்ளமா இருக்கிற மாரி இருக்கும். கிடைக்கிற ஜாபுக்கு முதல்ல வந்து ட்ரை டூ அதுக்குள்ள போயிட்டு அது நல்ல கம்பெனியா இருக்குது. அதுல நெறைய லேர்ன் பண்ண முடியும் அப்டின்னா, நீங்க போயிட்டு 1 இயர்ல கூட நீங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி, இன்னும் அதிகமான பேக்கேஜ்ல கூட ஸ்விட்ச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஏன்னா நீங்க அத விட்டுட்டு ஓகே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. மறுபடியும் உங்களுக்கு அது கிடைக்கல அப்டின்னா, சம்திங் எல்ஸ் உங்களுக்கு ரொம்ப டிப்ரஷன் ஆகும். நம்ம எவ்வளோ தூரம் தான் கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருக்க முடியும். ஒரு ஒரு பாயிண்ட்ல நம்ம சக்சஸ் ஆயி, அத நம்ம உள்ள போனா தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மாரி இருக்கும். ஓகே. ஸோ அதனால ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன மாரி முதல்ல டெக்னிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரெஸ்யூம் பில்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு ரெஸ்யூம்ல இப்ப ஏதாச்சும் போடுறீங்க அப்டின்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாரி தெரியுது அப்டின்னா, அதுக்கு ஒர்க் பண்ணி மறுபடியும் ரெஸ்யூம பூஸ்ட் பண்ண பாருங்க. ஓகே. அடுத்தது LinkedIn ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. அண்ட் ஃபீட்பேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சீனியர்ஸ் அண்ட் மென்டார்ஸ்ல வாங்க. அண்ட் இத கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு 2 டூ 3 மந்த்ஸ்ல வாங்கிற முடியும். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச்.